ஆமாம், பார்க்குறாங்களா? ஈரானியன் லேடீஸு நிறைய அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அடிச்சிருக்கிறோம். ஓகே, நிறைய ஓகே. லேடீஸ் மேலே போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அவங்கள தடிய அடித்து நிறைய லேடீஸ் செத்து போய் அதெல்லாம் நீங்கள் தேடினா வரும். ம். இதெல்லாம் நடந்து ஹமாஸும் நடந்து ஹிஸ்புல்லாவும் காலியானா இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு சான்ஸு. ம். எதிரி ரொம்ப வீக்காக இருக்கான். ஓ! இந்த வாழ்க்கை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டோன்னா அடிக்க முடியாதுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன் என்ன அங்க ஒரு சொல்கிறான், உள்நாட்டு கிளர்ச்சி வருது. உள்நாட்டு கிளர்ச்சி முன்னாடியே இருந்தது. அதை இவன் யூஸ் பண்ணிக்க பார்க்குறான் அவன் அமெரிக்கா, யூஸ் பண்ணிக்கிறான் இஸ்ரேல். இஸ்ரேல். ம், ம். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஷியா கல்ச்சரை மக்கள் மேலே திணிக்க ட்ரை பண்ணுறான். மக்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக போராடும் போது ம். இவனுக்கு ஹமாஸும் போயிடுச்சு, ஹிஸ்புல்லாவும் போனோன்னு இவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இவனால் திரும்பி இவனை அடிக்கவே முடியாது. ஏதாவது 1, 2 சும்மா மிசைல் விட்டு 4, 5 பேரை சாவடிக்கலாம். ஏவுகணையில அவங்க ஸ்ட்ராங்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன அந்த அயர்ன் இல்ல டோம் கப்பலுக்கு நடுவுல, அதாவது கடலுக்கு இது நடுவுல சொல்றேன் கப்பலை வச்சுட்டு அவங்க அடிச்சாங்கன்னா என்ன வேணா அடிக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ம், ஏதாவது ஒரு இடத்துல வெடிக்கும், பெருசாக வெடிக்கும், 10 பேர் 20 பேர் சாவானே தவிர ம், இஸ்ரேலை பெருசாக டேமேஜ் பண்ண முடியாது. ஆனால் இஸ்ரேலால் என்ன பண்ண முடியும்னா இவனை தரமட்டமாக ஆக்கிட முடியும். எதை டெஹரானை தரமட்டமாக்கிடுவான். ம், நம்ம இதில் என்ன டேஞ்சர் இது வரைக்கும் நடக்கலைன்னா இந்த கல்ஃபுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹூமூஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ம். உலகத்தில் 100 எண்ணெய் பீப்பா போகுதுன்னா 20 எண்ணெய் பீப்பா அந்த ஹோமூஸ் ஸ்ட்ரெயிட்டில் தான் வருது. ம். இப்போ ஈரானால் பொறுப்போ தாங்க முடியாமல் வலி வந்ததுன்னா அந்த ஹோமூஸ் ஸ்ட்ரெயிட்டை மூடிடுவான். ம், ம், அது மூலமாக எண்ணெய் வர முடியாமல் பண்ணிட்டான்னா எண்ணெய் விலை பயங்கரமாக ஏறிடும். ம், ம், ம். அப்போ தான் அமெரிக்கா போருக்குள்ளே வரும். ம். ஆனால் இப்போ இல்ல, இப்ப இஸ்ரேல் ஈரான் நினைச்சா இப்ப எண்ணெய் விலை ஏத்த முடியும் இப்ப. ஏற்ற முடியும். அந்த ஹோமூஸை போகிற ஹோமூஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஹோமூஸை மூடிட்டாங்கன்னா எண்ணெய் விலை ஏறும். ஓகே, ஓகே. அதுதான் ஒன்லி டேஞ்சர். ஈரான் இல்லாத ஆல்டர்னேட்டிவ் ஆயில் மெர்ச்சன்ட் எப்படி நடக்கும்? ரஷ்யாவா? நிறைய இருக்குது. ரஷ்யா இருக்குது, ஆயில் வரும். ஆ. பட் ஆனால் விலை ஏறிடும். ஒரு ஆ. பீப்பாய் ஃப்ளைட்ல 65 கொண்டு வர மாதிரி ஆயிருமோ? அதெல்லாம் இல்லை. ஆ. மற்ற ஊர்லேருந்து வரும், சுற்றி வரும். கப்பல் நேரடியா வர முடியாது. நேராக வர முடியாது, அவ்வளோதான். ஆ, ஆ. பட் அதுக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே அவன் அடித்து நிமித்திடுவான். அது ம், ஊரே இல்லாமல் பண்ணிடுவான். ம், ம். அதனால இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு வீக் மூமெண்ட்டில் நம்ம அடித்து இவங்களை தூக்கிடலாம் அப்படின்னு இவன் அடிக்கிறான். ம், ம், ம். ஹமாஸ் இல்லை, சப்போர்ட் பண்ணதுக்கு ஹிஸ்புல்லா இல்லை, நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்டு, நம்ம மக்கள் மேலே ரொம்ப குண்டு விழாது, இங்கே ஒரு உயிர் போனால் அங்கே 100 உயிர் தூக்கிடலாங்கிற அடியில் அடிக்கிறான். ம், ம். ம். ஓ, இந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஈரானுக்கு தான் அது ஆபத்துன்னு பார்க்குறீங்க. நான் ஈரானுக்கு ஆபத்துன்னு பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவன்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தது, இதுக்கு தயார் பண்ண போகிறான். ம். அரேபியா அந்த மிடில் ஈஸ்டில் நியூக்ளியர் வெப்பன் வரக்கூடாதுன்னு இவன் அடிக்கிறான். இஸ்ரேல். ஆ. இந்த அடி அடித்தானா நியூக்ளியர் வெப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டர்ட்டி பாம்பாங்க, தட் இஸ் டெஸ்ட் பண்ணாத பாம்பு அவங்ககிட்ட இருந்தால் அதை ஏதாவது ஆத்திரத்தை தூக்கி போட்டால் வார் ஆகிடும். ம். பட் இதில் யாரும் பேசாதது என்னென்னா சைனா என்ன பண்ணணும்னு. சைனா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறான். சைனா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படி ஈரானுக்கு. ஈரானுக்கு. பட் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும்? ஒரு சைடில் நீங்கள் நார்த் கொரியா கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு சைடில் ரஷ்யா கொடுக்குறீங்க, ஒரு சைடில் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும்? ம், ம், ம். அதனால சைனாவே ரொம்ப கொடுக்க முடியாது. இல்ல, இப்ப ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறதுனால ஈரான் ஆதரிக்காதா? பஸ் கடைசியில் குண்டு வேணும். ரஷ்யாவே 3 வருஷமாக போர் போட்டு உக்ரைனோட 15 லட்சம் பேருக்கு மேலே செத்துட்டான். ம். அவனுக்கே ஆர்ம்ஸ் இல்லை, அவன் சைனாட்டேன்னு வாங்கின்னு இருக்கிறான். சைனா எவ்வளோ பேருக்கு தான் கொடுப்பான்? ம், ம். இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் என்ன பண்ணோம்? பிரிக்ஸு தான் அடிக்கடி சண்டை தானே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா இஸ்ரேல் வந்து ஆழம் தெரியாமல் கால் விட்டாங்க. ஹமாஸை வச்சு அடிச்சிருக்கக்கூடாது, நீங்கள் ஹிஸ்புல்லா வச்சு அடிச்சிருக்கக்கூடாது. அதை இவன் திரும்பி பதிலடி கொடுத்துட்டான். ஈரானுக்கு பெஸ்ட் என்ன நடக்குதுன்னா 2 கப்பலை முழுகி விட்டு 2 குண்டு எங்கேயாவது இஸ்ரேலுக்குள்ளே பெருசாக விழுந்ததுன்னா ம். தாராறு முடிஞ்சிடும். ஆனால் அவன் அமெரிக்கன் அசட்ஸ் மேலே கை வச்சானா அமெரிக்காவும் இந்த போருக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா இந்த போர் பற்றி பெருசாக போகும். ம், ம். ம். இப்போ நமக்கு இந்தியா மாதிரி உலக நாடுகளுக்கு பெட்ரோல் விலை ஏறதுக்கான ஆபத்து இருக்கு. இவன் தான் ரொம்ப ஏற்றி வச்சிருக்கிறார். அதனால டேக்ஸ் தான் குறைக்க முடிகிற மாதிரி ஆகுமே தவிர விலையை ஏற்றுவாரான்னா கஷ்டம்.
120 வரைக்கும் போகிறதுக்கு அபாயம் இருக்குது. அந்த அபாயம் எப்போ வரும்னா, ஹோமூஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்டை வந்து ஈரான் வந்து மூடினா தான் வரும். அவங்க மூடலைன்னா அது அது வராது. எதனா கப்பல் போகிற கப்பல் போகிற வழி 100 பீப்பா எண்ணெயில் ஆ. 20 பீப்பா எண்ணெய் அது வழியாக தான் வருது. 100 பீப்பா எண்ணெய் அந்த இதை உலகத்துக்கு அடைச்சிட்டானா கப்பல் சுற்றி போகணுமோ? கப்பல் சுற்றி போகணும். எந்த வழியாக போகணும்? எந்த நாட்டு வழியாக போகணும்? சவுதியை சுற்றி ஃபுல்லாக வரணும். ஆ, அந்த சைடில் சொமாலியாலாம் படுத்துவான். ஆ. ம். ஸோ அதனால் இது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்போ இந்த போர் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தாண்டி உலக பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதிப்பு ஒரு ஏற்படுத்த உலக பொருளாதாரத்தை பெருசாக பாதிக்கும். அமெரிக்காவில் விலைவாசி கூடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரியான போர்கள், இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தங்கம் விலை வந்து தங்கம் விலை ஏறும். இன்ஃபேக்ட் நம்ம நினச்சபடி ஏறலை. ம். ஆனால் திரும்பி 24 கேரட் கோல்டு 10,200 ப்ளஸ் டேக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ம், ம். ஸோ இது வந்து 9,350 ப்ளஸ் டேக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த போர் கண்டினியூஸ் ஆகி ஈரான் ஏதாவது 2 குண்டு அந்த ஹோமூஸ் ஸ்ட்ரெயிட்டை மூடினான்னா தங்கம் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கம் இன்னும் ஏறும். ஏறும். தங்கம் விலை ஆனால் இப்போ லைட்டாக அதை குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் தங்க விலை ஏற 9,300 நீங்கள் வந்து நான் சொன்னது 8,500. 22 கேரட் கோல்டு 9,300 ப்ளஸ் டேக்ஸில் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு 9,700 ரூபா. அதுக்கு மேலே மேக்கிங் சார்ஜ் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் 22 கேரட் டேக்ஸு மேக்கிங் செய்தாரம் சேர்த்திங்கன்னா ஸ்டாம்பே வந்து 9,900 இல்லாமல் நீங்கள் 22 கேரட் கோல்டு வாங்க முடியாது. இப்போ உடனடியாக தங்கம் வாங்கிக்கிறது நல்லது தான். இப்போ உடனடியாக நீங்கள் அப்பப்போ இருக்கிறது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். 400 கிராம் வரைக்கும் தங்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ உங்களுக்கு பாத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னா தங்கம் வச்சா தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த ரிசர்வ் பேங்க் அந்த லோனில் பெல்ட்டி அடிச்சிட்டோம். தெரியும்ல உனக்கு? என்னது? நம்ம 75% பேசணும்ல, அது பெல்ட்டி அடித்து 85% ஆக்கிட்டோம். ஆனால் 120 ரூபா இருந்த மணப்புறம் ஸ்டாக்கு 285 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அது ரிசர்வ் பேங்க் வந்து அதுலேருந்து பின்வாங்கிருச்சா? ரிசர்வ் பேங்க் அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அம்மையார்கிட்ட இப்போ மனு கொடுத்தாங்க. நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை பற்றி எழுதியிருந்தார். அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சஞ்சய் மல்ஹோத்ராங்கிறத அவர் சொன்னது அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். 100 ரூபாய்க்கு 85 ரூபா வரைக்கும் தங்கம் கொடுக்கலான்ட்டார். எஸ்பெஷலி இந்த சின்ன லோன் வாங்குறவங்க 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 100 ரூபா வேல்யூ இருந்தால் 85 ரூபா வரைக்கும் கொடுங்கன்ட்டார். அப்புறம் இந்த மாதம் கட்டணும், வட்டி கட்டணுங்கிறதையும் நிறுத்திட்டார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கட்டினா போகிறோங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ குப்புறம் இருந்தாலும் மண்ணில் மீசை ஓட்டலன்னு சொல்லி அது கம்ப்ளீட்டாக பெல்ட்டி அடித்து ரிவர்ஸ் பண்ணிட்டார். அதனால் இந்த தங்கம் வச்சு கடன் கொடுக்குற கம்பெனிஸ் அதெல்லாம் பல மடங்கு ஏறிடுச்சு மார்க்கெட்டில். ஓகே. ஸோ தங்கம் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் எந்த வித ஷார்ட் டேர்மில் ஒரு மாதம் 2 மாதம் விழுந்தாலும் லாங் டேர்மில் தங்கம் ஏறிட்டு தான் இருக்கும், இறங்காது. கண்டிப்பாக இந்த போருக்கும் தங்கம் விலை, பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கும் உள்ள தொடர்பு, இது எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும், உலகளவில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.
வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.